ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி தொடர்கதையில் விஜய் வந்து காவேரியை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. அப்போது பீரோவில் இருக்கிற ஷர்ட் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டாரு. எந்த ஷர்ட்டை போடுறதுன்னு அவருக்கு தெரியல. இதை அம்மா பாப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அப்பா பீரோவில் இருக்கிற ஷர்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பார்த்துட்டீங்க, இதுக்கு மேலே ஷர்ட்டே இல்லை போட்டு பார்க்குறதுக்கு. ஆமாம், இப்படி கிளம்புறீங்களே, எங்கே போகிறீங்க, நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது நான் உங்கள் அம்மாவை தான்ப்பா பார்க்க போகிறேன் அப்படின்னதும், அப்பா அப்போனா நானும் அம்மாவை பார்க்க வரேன்ப்பா அப்படின்றாங்க. இல்லை அம்மு, இன்னைக்கு நீ வேண்டாம், நானும் அம்மாவை மட்டும்தான், உங்கள் அம்மா வந்து என்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னால் கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக போகிறோம் அப்படின்றாரு. அப்போனா அம்மா ஒத்துப்பாங்களாப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒத்துக்க வைக்கணும் அம்மு, அதுக்காக தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றாரு. அப்புறம் அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு உங்களை என்னை வந்து அவங்க பாப்பான்னு ஞாபகம் வருமாப்பா, அப்போன்னு கூட நான் யாரோ பாப்பா தானப்பா நினைப்பாங்க அப்படின்றாங்க. அம்மு அப்படியெல்லாம் நீ நினைக்காத, உன் ஆசைப்படி அம்மா நீ நான் 3 பேரும் ஒரே வீட்டில் இருப்போம்ல, அது போதாதா, உன்னை அம்மா அதிகமாக லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போனா அம்மா வந்து என்னை கட்டி பிடிச்சிப்பாங்களாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. கட்டி பிடிச்சிப்பாங்கடா அப்படின்றாரு. எந்த அளவுக்கு டைட்டாப்பா என்னை கட்டி பிடிப்பாங்க அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை வாசமாக விஜய் டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டு, இது மாதிரி கட்டி பிடிப்பாங்க அம்மா அப்படின்னு சொல்லி குழந்தைய சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் போய் கிளம்பி ஒரு ஹோட்டலில் வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணதும் காவேரியும் வராங்க. வந்துட்டு எங்கள் வீட்லேயும் மாப்பிள்ளை பார்க்குறேன்னாங்க, நானும் ஒரு மேட்ரிமோனி மாப்பிள்ளெல்லாம் பார்த்தேன், ஆனால் அதெல்லாம் செட் ஆகலை, ஆனால் இப்போ நான் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிக்கிறேன்றாங்க. உடனே இவர் கேட்குறாரு, ஏங்க யோசிக்கலான்றீங்க, திடீர்னு என்ன இந்த முடிவு அப்படின்னும் கேட்குறாரு விஜய். ஏன் உங்களை மேட்ரிமோனி மாப்பிள்ளை பார்க்க வந்துட்டு வேண்டான்ட்டு ஓடிட்டானே, அதனால் இந்த முடிவு எடுத்துட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் வந்து காவேரி கோவம் வந்துடுது. இது மாதிரிலாம் சொன்னீங்கன்னா நான் திருப்பியும் பழையபடி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இல்லை இல்லை, வேண்டாம் 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 காவேரி, பரவாயில்ல நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு விஜய். உங்ககிட்ட ஒரு சில கேள்வியெல்லாம் நான் கேட்கணும் அப்படின்றாங்க. என்ன கேள்வி கேளுங்க அப்படின்றாங்க. விஜய் சொல்கிறாரு. அதுக்கு காவேரி கேட்குறாங்க, நீங்கள் வந்து உங்கள் மனைவியை வந்து நேசிச்சிங்கல்ல, அன்பாக இருந்தீங்கல்ல, அதே போல் என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நீங்கள் லவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, நிச்சயமாக கண்டிப்பாக உன்னை நான் அந்த அளவுக்கு நேசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது திரும்பவும் இன்னொரு கேள்வி கேட்குறீங்க, அப்புறம்னா உங்கள் மனைவி இறந்துட்டா மாதிரி நானும் இறந்துட்டா இன்னொரு பொண்ணுவையும் இது மாதிரி தான் லவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜய்க்கு கோவம் வந்து, ஏங்க இப்போ வந்து நல்ல மூடில் இருக்கும், கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்க, எதுக்குங்க இது மாதிரி ஏடா கூடமாக பேசுகிறீங்கன்னு டென்ஷன் ஆகுறாரு விஜய். சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம ரெண்டு பேரும் வாக் பண்ணிக்கிட்டே பேசலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி வீட்டில் வந்து ஒரே பதட்டமாக ஆகுறாங்க சாரதா. இந்த காவேரி வந்து நம்ம விஜய் மாப்பிள்ளை கிட்ட பேசுகிறேன்ட்டு போனாலே இவ என்னென்னலாம் சொதப்பி வைக்கிறாளோ தெரியலையே அப்படின்றாங்க. நிவின், கங்கா, யமுனா எல்லாமே, அம்மா நம்மளை விட காவேரியை அதிகமாக தெரிஞ்சவர் விஜய், அதனால் அவள் என்ன பண்ணாலும் அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பார், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, பதட்டமாவாதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க விஜய் கிட்ட பேசிக்கிட்டே போகிறாங்க. அதாவது நாளைக்கு வந்து நம்ம அதாவது உங்ககிட்ட ஒரு 2-3 டேட்டிங் வச்ச பிறகு நான் உங்களுக்கு ஓகே சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. என்னது டேட்டிங்கா அப்படின்னு சொல்லி விஜய் வாயை பொளக்குறாரு. ஆமாங்க, நான் வந்து உங்கள் கூட பேசி பழகி உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன்றாங்க. ஏங்க ஒரு கண்டிஷன், நான் உங்கள் கூட பேசுனதுக்கப்புறம் பழகுனதுக்கப்புறம் அவங்க நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்லிடுவீங்களா, என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவீங்களா அப்பனா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. திருன்னு முழிக்கிறாங்க காவேரி. இல்லை இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. அப்பனா உங்களை நாளையிலேருந்தே நம்ம டேட்டிங் போகிறதுக்காக யோசிக்கலாம், நாளைக்கு உங்களை நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அந்த இடமும் ரொம்ப பிடிக்கும், அது கூட என்னையும் சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். நாளைக்கு டேட்டிங் போகிறாங்களாம், எந்த இடம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஓகே, மீண்டும் தொடருவோம். நன்றி, பாய்.